ஐயா முகஸ்டாலின் இல்லையா? லா அண்ட் ஆர்டர்னா என்ன தெரியுமா ஐயா? முகஸ்டாலின் உங்களை தான் கேட்குறேன். என்ன படிச்சிருப்பீங்க? உனக்கு பாத்திமாவை காரி படிச்சுக்க தெரியும். இன்னும் சும்மா அந்த அன்னைக்கு பொண்டாட்டியை வந்து இதாக பண்ண தெரியும். ஒரு 3 அது விடு. லா ஆர்டர்னா என்னது? நீ போலீஸ் மினிஸ்டர் தானே, சொல்லு பார்ப்போம். இன்றைக்கி லா ஆர்டர் வேலை பார்த்துருக்கணும். ஆனால் முகஸ்டாலின் ஐயா, முகஸ்டாலின்யா லா ஆர்டர் என்னாச்சு? முழுங்கிட்டீங்களா? இல்லை இது கஞ்சி குடிச்சிட்டிங்களா? இல்லை தூக்கி போட்டிங்களா? முகஸ்டாலின் லா ஆர்டர் வேலை நடக்கணும். இன்றைக்கி நடக்கலை. ஏன்னா உள்ளே வந்துட்டு உள்கூத்து நடக்குது. என்ன சும்மா ஒருத்தர் வந்துட்டு ஆட்சிக்கு வந்து அரசியலுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பாரடி முகஸ்டாலின், இந்தா ஒன்று தான் சொல்கிறேன். அரசியல் ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா உந்தானைக்கு ரொம்ப வந்து உள்குத்து ரொம்ப கும்மிய குத்துறீங்க. மகனே முகஸ்டாலின், விஜய் வரதான் போகிறான். ஆனால் அவன் முதல் தான் போகிறாரு. உண்மைக்கு உன்னால் என்ன செய்யுமோ செஞ்சுக்கோ. நீ எத்தனை பேர் கொள்ளுவ? நீ 100 பண்ணது 100 பேரை கொள்ளது ஸ்கெட்ச் பண்ண. ஆனால் 40 பேர் செத்துருக்காங்க. புரியுதா இல்லையா? இன்னும் அடுத்த ஊரில் எத்தனை பேர் சாகுவாங்க? அதெல்லாம் நாங்கள் கவனிச்சுப்போம். ஆனால் முகஸ்டாலின் உண்மை சொல்கிறேன். இவன் ஒரு ஆள், யார்? செந்தில் பாலாஜி ஒரு ஆள். அவன் கூட்டி கொடுத்த பையன், அவன் அக்யூஸ்டு. அவரை நம்பி ஒரு வேலையை விட்டுருக்கிய. நான் உங்கள் பார்த்தோம்ல, உங்கள் மூதேவி விழா 30 விழாவா? 30 விழா அந்த அன்னைக்கு ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காத முகஸ்டாலின். உண்மை சொல்கிறேன். நான் உனக்கு என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு மக்களை கொல்றது, நான் மக்கள்கிட்ட பிடுங்கிறது, நான் இதை வச்சுக்காத. உனக்கு எவ்வளோ முடியுமோ கொள்ளையடிச்சுக்கோ. இந்த 5 வருஷத்துக்குள்ளே நான் கொள்ளையடிச்சு போய் செட்டில் ஆயிரு. ஆனால் அதை எப்படி தூக்கணும் எங்களுக்கு தெரியும். நீ எங்கே போய் கொள்ளையடிச்சு எங்கே ஒன்று சேர்த்துனாலும் எங்களுக்கு தெரியும் தூக்கிறதுக்கு. அது ஒரு விஷயம். எத்தனை கோடி வேணால் கொள்ளையடிச்சுக்கோ. உன் காசை வச்சு தமிழ்நாட்டு கடன் அடைக்கிறோம். அதான் 15 கோடி நான் அடைக்கிறோம். அதான் உண்மை. சும்மா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காதுன்னா பசங்க படிச்சுட்டு இருக்கானுங்க. அதே சமயம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்கானுவோ. நீ எங்கெங்கே பணம் சேர்த்துருக்கானே ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. ஆகையால் முகஸ்டாலின் உனக்கும் இல்லை, உதயஸ்டாலின் எல்லாத்துக்கும் தான். துர்காஸ்டாலின் உன் மருமனுக்கு சேர்த்து சொல்கிறேன். பார்த்தியா எங்கெங்கே என்னென்ன சொத்து இருக்கோ ஃபுல்லாக வந்துட்டு அது அப்புறம் பேசிப்போம். ஆனால் விஜய் தம்பி வர்றதுக்கு ஏதாவது நீ இடைஞ்சல் பண்ண நீ மவனை நீ உயிரோடு இருப்ப. ஆனால் பேச முடியாது. ஒரு நொக்கு வந்துடும். அதெல்லாம் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் 40 பேரை கொண்டீங்களே என்ன அநியாயத்துக்கு, அது நீ தான் பொறுப்பு. முகஸ்டாலின் பொறுப்பு, அப்புறம் வந்து செந்தில் பாலாஜி பொறுப்பு. இதுதான் உண்மை. இதுக்கு மேலே நான் பேசுகிற தப்பாயிடும். பை.